வெல்கம் டு தமிழ் ஈஸி ஹிந்தி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் தொடர்காலத்தை குறிக்க பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை எது? ஐஎன்ஜி. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மிஸ்ஸு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். கண்டினியூஸ் டென்ஸாக ஐஎன்ஜி சேர்த்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மிஸ்ஸு. கோயிங், வாக்கிங் அந்த மாதிரி. அப்போ அந்த ஐஎன்ஜி இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் அதுக்கு பதில் ஹிந்தியில் நம்ம எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஹா, ரஹே, ரஹி இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும். ரஹா, ரஹி, ரஹே இந்த வார்த்தைகளை சேர்த்து தான் நம்ம வாக்கியங்கள் அமைக்கணும். ரஹா எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்பால் ஒருமையாக இருந்ததுன்னா, சிங்குலராக இருந்ததுன்னா ரஹா. அதே பெண்பால் சிங்குலர் ஒருமையாக இருந்ததுன்னா ரஹி. அதே ப்ளூரலுக்கு நம்ம ரஹே, ப்ளூரல் ப்ளஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்கியத்தில் ரஹே யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நிகழ்காலத்தில் தொடர் வாக்கியமாக இருந்தால், ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தால், நிகழ்காலத்து தொடர் வாக்கியமாக இருந்ததுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? அந்த ரஹா, ரஹி, ரஹே கூட சேர்த்து ஹே, ஹே, ஹோ, ஹூ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும். அதே கடந்த காலமாக இருந்தால் அந்த ரஹா, ரஹி, ரஹே கூட தாத்தே தீ சேர்த்து நம்ம சென்டென்ஸ் அமைக்கணும், வாக்கியம் அமைக்கணும். அதே வருங்காலமாக இருந்தால் ஹோகா, ஹோகி, ஹோகே இந்த வார்த்தையை சேர்த்து அந்த ரஹா, ரஹி, ரஹே கூட ஹோகா, ஹோகி, ஹோங்கே இந்த வார்த்தைகளை சேர்த்து நம்ம வாக்கியங்கள் அமைக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துருவோம், இன்னும் உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். வ பட் ரஹா ஹே, அவன் படித்து கொண்டு இருக்கிறான். அதுவே அவள் படித்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் இந்த ரஹாக்கு பதில் நீங்கள் ரஹி யூஸ் பண்ணணும். அதுவே அவர்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அவர்கள்னு சொன்னால் வகுக்கு பதில் நம்ம வே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வே பட் ரஹே ஹே, ரஹே யூஸ் பண்ணணும். ரஹே யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாத இந்த ஹேவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது ப்ளூரலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், டாட் வைக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது நான் ப்ரெசண்ட் நிகழ்காலத்துக்கு சொல்லிட்டேன். அதுவே கடந்த காலமாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ரஹா, ரஹே, ரஹி கூட தாத்தே தீ யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? இந்த வார்த்தைகள் தா, தீ, தே இந்த வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணணும். வ பட் ரஹா தா அப்படின்னா அவன் படித்து கொண்டு இருந்தான். அதுவே வ பட் ரஹி தீ அவள் படித்து கொண்டு இருந்தாள். வே பட் ரஹே தே அவர்கள் படித்து கொண்டு இருந்தார்கள். பாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தும் கியா கா ரஹே ஹோ, நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டு இருந்தீர்கள்? தும் நீங்கள், அதனால் இங்கே நம்ம ரஹே கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டு இருந்தீர்கள் கிடையாது, இருக்கிறீர்கள். ப்ரெசண்ட் தான். ஹோ அப்படின்னு சொல்கிறது ப்ரெசண்ட் தான். நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? மே கானா கா ரஹா ஹூ, நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது ரெண்டுமே நிகழ்காலத்தை குறிக்கிற வாக்கியங்கள் தான். மே கானா கா ரஹா ஹூ, நான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த மே அப்படின்னு சொல்கிறது இங்கே நான் மேலாக எடுத்துருக்கிறதுல ரஹான்னு கொடுத்துருக்கேன். இது மே அப்படின்னு சொல்கிறது ஃபீமேலாக இருந்ததுன்னா, ஷீயாக இருந்ததுன்னா, அவளாக இருந்ததுன்னா நீங்கள் ரஹி ஹூவும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வ சோ ரஹா ஹோகா, அவன் தூங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். ரஹா ஹோகா இது வருங்காலத்தை குறிக்கிறது. அதனால் ரஹா கூட நான் ஹோகா சேர்த்துருக்கேன். ஏன் ஹோகா போட்டிருக்கோம், ஏன் ரஹா போட்டிருக்கோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வஹ் அப்படின்றது சிங்குலர், இங்கே அவன்னு சொல்கிறதால ரஹா. அதுவே வ சோ ரஹி ஹோகி, அவள் தூங்கி கொண்டு இருக்க வேண்டும். அதுவே அவள் அப்படின்னு சொன்னால் ரஹி ஹோகி இதுவும் சேஞ்ச் ஆகிடும். அதே அவர்கள் தூங்கி கொண்டு இருக்க வேண்டும்னு சொன்னால் வே சோ ரஹே ஹோகே, ரஹேவும் சேஞ்ச் ஆகிடும். இங்கே இது ரஹா அப்படின்றது ரஹேவாக சேஞ்ச் ஆகிடும். ஹோங்கே அவர்கள் தூங்கி கொண்டு இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு ரஹா, ரஹி, ரஹே எப்படி யூஸ் பண்ணணும், அதுவே நிகழ்காலமாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், கடந்த காலமாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், வருங்காலமாக இருந்தால் வாக்கியத்தில் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாக்கியம் அமைச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.